ஸோ இந்த ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லித்தரேன். தென் அதுக்கப்புறமா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பேலன்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நீங்க ஹோம்ஒர்க்கா சால்வ் பண்ணுங்க. தென் சேம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து யூடியூப் வீடியோல அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இல்லைன்னா ஆன்சர் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூடியூப் வீடியோல பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. GH, JK, L and P lives on 6 different floors. ஸோ அவனே என்னன்னு சொல்லிட்டான் அப்படின்னா எத்தனை ஃப்ளோர்ல இருக்காங்க? டோட்டலா 6 ஃப்ளோர்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரே கட்டிடத்தில் 6 வெவ்வேறு தளங்களில் வசிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல கட்டிடத்தின் கீழ்த்தளம் 1, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து அவங்க என்னவா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அப்பனா கிரவுண்ட் ஃப்ளோரை நம்ம ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணோம். ஸோ அப்போ 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலா எத்தனை ஃப்ளோர்? 6 ஃப்ளோர்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோரும் சேர்த்து தான். ஓகேவா? ஸோ டோட்டலா மொத்தம் எத்தனை தளங்கள் இருக்கு? 6 தளங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ நம்பர்ஸை போட்டுட்டு தென் இதுக்கப்புறம் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? இதுல அப்ளை சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. ஸோ அவனே என்னன்னு சொல்லியிருக்கான்? The lowermost floor is 1 and the above it is number 2. அதாவது ஒன்னு மேல ஒன்னு அப்படியே நம்பர்ஸை போட சொல்லியிருக்கான். ஸோ டாப் ஃப்ளோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ மேல் தளம்ன்றது 6. ஓகேவா? இப்போ இதுல இருந்து தான் கிவன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 3 people live between P and J. ஓகேவா? இப்போ அதாவது Pக்கும் Jவுக்கும் இடையே 3 பேர் மட்டுமே உள்ளனர். அதே நேரத்தில் Pன்றவர் யாருக்கு கீழே இருக்காராம்? Jக்கு கீழே இருக்காரு. அப்போ J அப்படின்றவரு மேல இருப்பாரு, Pன்றவர் எங்க இருப்பாரு? கீழே இருப்பாரு. ஸோ Pக்கும் Jவுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. புரியுதா? நம்ம ஜென்ரலா நம்ம எப்படி போடுவோம்? Pக்கும் Jக்கும் இடையே 3 பேர் அப்படின்னா P மேல போட்டிருப்போம், Jவை கீழே போடுவோம். ஸோ அதுக்காக தான் அவன் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அவனே என்னன்னு சொல்லியிருக்கான். ஆனா P அப்படின்றவர் யாருக்கு கீழே இருக்காரா? Jவுக்கு கீழே இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப J மேல வருவாரு, P கீழே வருவார். ஓகேவா? அடுத்தது K lives on an odd number floor and immediately above P. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? K என்றவர் ஒற்றைப்படை எண் கொண்ட தளத்திலே வசிக்கிறார். இப்போ K அப்படின்றவர் ஒற்றைப்படை எண் அப்படின்னா என்னென்ன எண்? ஆட் நம்பர்ஸ். ஒன்னு 1ல இருக்கணும், இல்லைன்னா 3, இல்லைன்னா 5. கரெக்டா? பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாருக்கு மேலேயே இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா Pக்கு மேலே வசிக்கிறார். அப்போ Pக்கு மேல யார் இருக்காங்க? K. கரெக்டா? அப்போ கண்டிப்பா Kன்றவர் எந்த ஃப்ளோர்ல இருக்க மாட்டாரு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மாட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்தா லோயஸ்ட். ஸோ Pக்கு மேல இருப்பாரு அப்படின்னா வராது. அப்போ ஒன்னு 3வதுல இருப்பாரு, இல்லைன்னா 5வதுல இருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம 5ஐயும் கேன்சல் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? Pக்கும் Jவுக்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ Kன்றது கண்டிப்பா எங்க வராது? 5வதுல வராது. ஏன்னா Kக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்போ K அப்படின்றவர் எங்க தான் வருவாரு? 3rd ஃப்ளோர்ல தான் வருவார். ஸோ K இங்க வந்தார்னா P இங்க வந்துருவாரு. ஸோ 2 பேரை விட்டுட்டு Jன்றவர் எங்க வந்துருவார்? மேல வந்துருவார். புரிஞ்சுதா? ஸோ Jக்கும் Pக்கும் இடையே 3 பேர். அதே மாதிரி Kன்றவர் ஒற்றைப்படை எண்ல இருக்கானோ அண்ட் Pக்கு மேலேயே இருக்கணும். ஸோ எல்லாமே ஓகே ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் G Lக்கு கீழே உள்ள தளத்தில் ஒன்றிலும் Hக்கு மேலே உள்ள தளத்தில் ஒன்றிலும் வசிக்கிறார். எப்பவுமே இதுல யார ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்களோ அவங்கள நடுவுல எழுதிக்கணும். ஓகேவா? G அப்படின்றவரு ஓகேவா 1 of the floor below L, அதாவது Lக்கு கீழே இருக்கிறாரு. and 1 of the floor above H, Hக்கு மேலே உள்ள தளத்தில் வசிக்கிறார். ஸோ ஒரு ஃபார்மேட்டா வந்துருச்சா? ஸோ பேலன்ஸ் இங்க எத்தனை காலியா இருக்கு? 3 தானே காலியா இருக்கு. ஸோ எங்க அப்படியே இதை கொண்டுட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். L G H, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 5ன்ற ஃப்ளோர்ல யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 5ஆம் எண் கொண்ட தளத்தில் யார் வசிக்கிறார்? யார் இருக்காங்க? L. புரிஞ்சுதா?
காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? இப்ப செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஏஎஃப் ஜேகே பிக்யூ மொத்தம் சேம். இவங்களும் எத்தனை ஃப்ளோர்ல இருக்காங்க? 6 ஃப்ளோர்ஸ். கரெக்டா? இவங்களும் 6 தளத்துல தான் இருக்காங்க. ஸோ வர கிவன்லாம் அதே தான். ஸோ டைரக்டா போயிடலாமா? ஸோ இப்போ இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் லிவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் ஆன் ஃப்ளோர் நம்பர் 4. அதாவது எஃப் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இரட்டை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார், ஆனால் 4ஆம் தளத்தில் இல்லை. ஸோ இதுல இரட்டை எண் பார்க்கும்பொழுது என்னென்ன வரும்? 2, 4, 6. அவனே என்னன்னு சொல்லிட்டான், ஆனால் 4ஆம் தளத்தில் இல்லை அப்படின்னா ஒன்னு 2ல இருப்பாரு, இல்லைன்னா 6ல இருப்பாரு. ஓகேவா? அடுத்தது ஒன்லி 2 people live between F and K. Fக்கும் Kவுக்கும் இடையே 2 பேர் உள்ளனர். ஆனா எங்கன்னு தெரியல. ஸோ அதனால 2 கோடு போட்டு K போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? J lives on odd number floor but not on the lowermost floor. அதாவது J அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார், ஆனால் கீழ்த்தளத்தில் இல்லை. அப்போ 1ல இல்லைன்னா எங்க இருந்திருப்பாரு? 1 3ல இருந்திருப்பாரு, இல்லைன்னா 5வது தளத்துல இருந்திருப்பாரு. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஜேக்கும் கியூவுக்கும் இடையே 2 பேர் மட்டுமே வசிக்கிறார்கள். ஸோ ஜேவுக்கும் கியூவுக்கும் இடையில எத்தனை பேரு? 2 பேர். ஸோ எதுவுமே நம்பர்ஸ் கொடுக்கல, அதனால ஃபர்ஸ்ட் கிவன்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜேவுக்கும் கியூவுக்கும் இடையே 2 பேர் மட்டுமே வசிக்கிறார்கள். ஓகேவா? அடுத்தது ஏ
ஜேவுக்கு கீழே வசிக்கிறார். அப்பனா ஏன்றவரு எங்க இருக்கிறாரு? ஜேக்கு கீழே. ஓகேவா? சோ இப்போ இதுல இருக்கிறது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? how many people lives between P and A? அதாவது Pக்கும் Aக்கும் இடையே எத்தனை பேர் வசிக்கிறார்கள்? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்றதுல தான் இருக்கு. இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எஃப் செகண்ட் ஃப்ளோர் இல்லைன்னா சிக்ஸ்த் ஃப்ளோர்ல இருக்கும். இப்போ பாருங்க, எஃப்க்கும் கேவுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அப்பனா எஃப் எந்த ஃப்ளோர்ல இருக்காது? செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காது. அப்ப எஃப் எங்க இருப்பான்? சிக்ஸ்த் ஃப்ளோர். அப்ப எஃப்க்கும் கேவுக்கும் இடையே 2 பேர். ஓகேவா? இப்ப அடுத்தது ஜேக்கு வரலாமா? ஜேன்றவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிடையாது. அப்போ தேர்ட் ஃப்ளோர் இல்லைன்னா ஃபிஃப்த் ஃப்ளோர். இப்ப பாருங்க, ஜேவுக்கும் கியூவுக்கும் இடையே 2 பேர் இருக்கும்பொழுது ஆல்ரெடி தேர்ட் வந்து யார் வந்துட்டாங்க? கே வந்துட்டாங்க. அப்போ ஜேன்றவன் எந்த ஃப்ளோர்ல தான் இருப்பான்? ஃபிஃப்த் ஃப்ளோர்ல தான் இருப்பான். ஸோ ஜே இங்க வந்தா ஜேக்கு கீழேயே யார் இருக்க சொல்லியிருக்காங்க? ஏ. ஓகேவா? ஸோ ஜேக்கும் கியூக்கும் இடையே எத்தனை பேர்? 2 பேர். ஸோ கரெக்டா வந்துருச்சா? இப்போ ஒரு இடம் மட்டும் காலியா இருக்கு. ஸோ அங்கதான் யார் வருவாங்க? பி வருவாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் இப்ப என்ன கேட்டிருக்காங்க? பிக்கும் ஏக்கும் இடையே எத்தனை பேர்? 2 பேர். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாஸை வச்சு நம்மளே என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். ஓகேவா? இதுல எதுக்குமே தரல தனித்தனியா. ஸோ அதனால நம்மளா என்ன பண்ணணும்னா அசம்ஷன் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். காப்பி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நான் இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. ஸோ மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தளத்துல இருக்காங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்ன்றவரு இரட்டை எண் கொண்ட தளத்தில் இருக்கிறார், ஆனால் 4ஆம் தளத்தில் இல்லை. அப்போ 4ல இல்லைன்னா எஃப் எங்க இருப்பாரு? ஒன்னு 2வது தளத்துல இருப்பாரு, இல்லைன்னா 6வது தளத்துல இருப்பார். கரெக்டா? ஸோ எய்தர் 2 ஆர் 6. 4வது தளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆனா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எஃப்க்கும் கேவுக்கும் இடையே 2 பேர். இப்போ எஃப்க்கும் கேவுக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்களாம். இப்போ பாருங்க, எஃப்ன்றவன் எங்க இருப்பான்? ஒன்னு 2வது தளம் இல்லைன்னா 6வது தளம். இப்போ இங்க இவன் 2வது தளத்துல இருந்தானா கீழே ஒண்ணுதான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே வராதா? ஓகேவா? அப்போ எஃப்ன்றவர் எங்கதான் இருக்க முடியும்? 6ல இருந்தாதான் இது 5, இது 4, இது 3ன்னு வரும். புரியுதா? ஸோ 2ன்னு போட்டீங்கன்னா 1க்கு கீழே இடமே இல்லை. ஸோ அதனால நம்ம இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எஃப்ன்றவரு 6வது தளத்துல தான் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம இந்த க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது ஜேன்றவரு ஒற்றைப்படை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார், ஆனால் கீழ்தளத்தில் இல்லை. ஸோ ஒற்றைப்படை எண்ணுன்றது என்னது? 1, 3, 5. ஓகேவா? ஆனால் 1ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3வது தளத்திலயோ 5வது தளத்திலயோ யார் இருப்பாங்க? ஜேன்றவரு இருப்பாரு. இப்ப பாருங்க, ஆல்ரெடி 3வது தளத்துல யார் இருக்கா? கே இருக்காங்க. அப்போ 5வது தளத்துல தான் யார் இருப்பாங்க? உங்களுக்கு ஜே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஜேவுக்கும் கியூவுக்கும் இடையே 2 பேர். ஸோ ஜேக்கு மேல போட முடியாது, ஏன்னா ஜேக்கு மேல ஒருத்தன் தான் இருக்கான். அப்போ ஜேக்கு கீழே தான் பார்க்கணும். ஸோ ஜேவுக்கும் கியூவுக்கும் இடையே 2 பேர் அப்படின்னா, ஸோ ஜேக்கும் கியூக்கும் நடுவில் 2 பேர் வந்துட்டாங்களா? அப்போ கியூன்றவர் எங்க இருப்பார்னா 2வது தளத்தில் இருப்பார். ஓகேவா? ஸோ இன்னும் 1 மட்டும் பாக்கி இருக்கு. அடுத்தது பாருங்க, ஏ ஜேக்கு கீழே வசிக்கிறார். ஸோ ஏன்றவன் யாருக்கு கீழே இருக்கான்? ஜேவுக்கு கீழேயே இருக்கான். ஓகேவா? அப்ப இதுவும் ஃபில் ஆயிடுச்சா? இப்போ மேல இருக்கிற 5மே ஃபில் பண்ணியாச்சு. இது 1ஆம் நம்பர் மட்டும்தான் ஃபில் ஆகல. ஸோ பேலன்ஸ் யார் இங்க எழுதல? நம்ம பி மட்டும்தான் எழுதல. ஸோ அந்த பியை கொண்டு வந்து இங்க போட்டுறணும். அவ்வளவுதான். இப்போ கொஸ்டின் வந்து பிக்கும் ஏவுக்கும் இடையே எத்தனை பேர் உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிக்கும் ஏக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். புரிஞ்சுதா?
நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டுக்கணும். ஃப்ளோர் போட்டாலே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். இப்ப தேர்ட் சம் பாருங்க. ஏஎஃப் ஜேகே பிக்யூ சேம், இவங்களும் எத்தனை தான்? 6 ஃப்ளோர் தான். ஓகேவா? இது மாறவே மாறாது. மோஸ்டா எல்லா சம்முமே இதே மாதிரி தான் இருக்கும். 6 ஃப்ளோர் தான் மேக்சிமம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான். கிவன்ல இருந்து போயிடலாமா? இப்ப பாருங்க, ஒன்லி 2 people live between எஃப் அண்ட் கே. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? எஃப்க்கும் கேவுக்கும் இடையே 2 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். ஆனா எங்கன்னு தெரியல, அதனால நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? எஃப்க்கும் கேக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க. அடுத்தது, ஒன்லி 2 people live between Q and A. கியூவுக்கும் ஏவுக்கும் இடையே 2 பேர். ஸோ இதுவும் எங்கன்னு தெரியல, ஸோ அதனால இப்படி போட்டுக்கோங்க. கியூவுக்கும் ஏவுக்கும் இடையே 2 பேர். அடுத்தது, ஒன்லி 1 person live between J and A. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? ஜேக்கும் ஏவுக்கும் இடையில் ஒருவர் மட்டுமே வசிக்கிறார். ஆல்ரெடி ஏ இங்க இருக்கா, அப்போ ஜே வந்து எங்க வரும்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, அடுத்ததே திரும்பவும் ஜே வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஜேவுக்கும் ஏவுக்கும் இடையே ஒருத்தர்னா ஒன்னு ஏக்கு மேலேயும் வரலாம், இல்ல ஏக்கு கீழேயும் வரலாம். ஸோ ஜேன்றவன். ஓகேவா? அது எது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்க? ஜே லிவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 1. அதாவது ஜேன்றவன் தான் எங்க இருக்கிறான்? கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கான். ஓகேவா? அப்போ ஜேன்றவர் எங்க வந்துருவான்? கீழே வந்துருவார். புரிஞ்சதா? ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஜேக்கும் ஏக்கும் இடையே ஒருவர் மட்டுமே இருக்கிறார். அப்பனா ஜே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டானா ஏ எங்க போயிடும்? ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். ஸோ ஜேக்கும் ஏக்கும் நடுவுல ஒருத்தங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த ஃபார்மேட் அப்படியே இங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஜே, அப்போ ஏன்றவர் எங்க வந்துருவாரு? 3rd ஃப்ளோர். அப்போ கியூன்றவர் எங்க வந்துருவாரு? 6th ஃப்ளோர். வேணா எண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6. ஸோ ஸ்ட்ரெயிட்டா 6 வந்துருச்சா? ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்க, எஃப் லிவ்ஸ் above ஏ. அதாவது எஃப்ன்றவர் ஏக்கு மேல இருக்கிறார். அப்போ ஏக்கு மேல காலியா தானே இருக்கு. ஸோ இங்கதான் எஃப் இருக்காருன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி எஃப்க்கு தனியா என்ன பார்த்து வச்சிருக்கோம்? எஃப்க்கும் கேவுக்கும் இடையே 2 பேர் உள்ளனர். அப்போ இங்க பாருங்க, ஸோ எஃப்க்கும் கேவுக்கும் இடையில் 2 பேர் வரும்பொழுது இங்கதான் கே வரணும். ஏன்னா இங்க இடம் இல்லை. கரெக்டா? அப்போ கே இங்க வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எஃப் எங்க போயிரும்? மேல போயிரும். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, எஃப் எஃப் லிவ்ஸ் above கே. அதாவது எஃப்ன்றவர் ஏக்கு மேல இருக்காரு. ஆனா இந்த இடத்துல என்ன கொடுக்கல? உடனடியாக அப்படின்னு கொடுக்கல. ஓகேவா? ஸோ இமீடியட்லி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பான்னு அர்த்தம். அதாவது தமிழ்ல சொல்லும் பொழுது உடனடியாக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா மேல இருக்கான்னு அர்த்தம். எதுவுமே கொடுக்காம வெறும் அபவ் அப்படின்னு கொடுத்தாங்க, இல்ல மேலேன்னு கொடுத்தாங்கன்னா ஒண்ணு அதுக்கு மேலேயே பக்கத்துலயும் வரலாம்,
அப்படி இல்லைன்னா தாண்டியும் மேல இருக்கலாம். ஓகேவா, ரெண்டு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, இது நீங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க எஃப் போடலாம், ஆனா இங்க எஃப் போட்டீங்கன்னா எஃப்க்கும் கேக்கும் நடுவுல ரெண்டு பேர் இருக்கணும், கரெக்டா? ஆனா ஒருத்தன் தான் இருக்கான். அப்பனா எஃப் இங்க வராது, எஃப் எங்க தான் இருக்கும், மேலதான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்ப யாரு இல்ல, பி தான் இல்ல. ஸோ பி எங்க வந்துருவாரு, ஃபோர்த்ல வந்துருவாரு. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி பீப்புள் லிவ் பிட்வீன் பி அண்ட் கியூ? பிக்கும் கியூக்கும் இடையே எத்தனை பேர்? கியூ மேல இருக்கான், பி இங்க இருக்கான். ஸோ பிக்கும் கியூக்கும் நடுவுல யார் இருக்காங்க, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. புரிஞ்சுதா? நான் திரும்ப இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க, நான் திரும்ப இன்னொரு தடவை வேணா போட்டு காட்டுறேன். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இங்க பாருங்க, மொத்தம் 6 எண் இருக்கா? எஃப்க்கும் கேவுக்கும் இடையில் 2 பேர். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி இங்க போட்டோமா, எஃப்க்கும் கேக்கும் நடுவுல 2 பேர். எப்பவுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கொஸ்டினை ஃபுல்லா படிச்சுட்டு டைரக்டா ஒரு ஆன்சர் அதாவது இருக்கு அப்படின்னா அதை முதல்ல எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஓகேவா, ஸோ எஃப்க்கும் ஜேவுக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் கோடு போட்டு எழுதிக்கலாம். அடுத்தது கியூவுக்கும் ஏவுக்கும் இடையே 2 பேர், அதே மாதிரி கியூக்கும் ஏக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க, அதையும் எழுதி இப்படி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, ஜேக்கும் ஏக்கும் இடையில் ஒருவர் மட்டும் உள்ளார், ஆனால் ஜேன்றவர் எங்க இருக்கிறாரு, நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. இப்போ நான் ஜேல இருந்து ஸ்டார்ட் பண்ணவா? இப்போ ஜேன்றவர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. ஓகேவா, ஜேன்றவர் நம்பர் 1ல இருந்தாருன்னா ஜேக்கும் ஏவுக்கும் இடையில் ஒருவர் உள்ளார்னு சொன்னாங்களா? சோ இது வந்துருச்சா? அடுத்தது ஏ வச்சு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், கியூவுக்கும் ஏவுக்கும் இடையில் 2 பேர். இப்போ கியூக்கும் ஏக்கும் இடையில் 2 பேர்ன்றப்போ கீழே வராது, ஏன்னா கீழே மொத்தமே எத்தனை தான் இருக்கு, 2 தான் இருக்கு. அப்போ கியூவுக்கும் ஏவுக்கும்ன்றப்போ இங்க மேல போயிடும். ஸோ கியூ இங்க வந்துடும், கியூவுக்கும் ஏவுக்கும் இடையில் 2 பேர் இருக்காங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இப்போ இது ஃபில் பண்ணியாச்சா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு இன்னும் இந்த ஒரு கிவன் மட்டும் இருக்கு, அதாவது எஃப்க்கும் கேவுக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்கன்னு இருக்கு, கரெக்டா? இப்போ பாருங்க, அடுத்தது எஃப் ஏக்கு மேலே வசிக்கிறார். இப்ப பாருங்க, எஃப்ன்றவன் ஏக்கு மேல இருக்கான்னு அர்த்தம். அப்போ மேல போடும் பொழுது நீங்க எஃப் இங்க போட்டீங்கன்னா எஃப்க்கும் கேவுக்கும் நடுவுல 2 பேர் வரணும். ஆனா ஆல்ரெடி 1ஆம் நம்பர்ல யார் இருக்கா, ஜே இருக்கா. ஸோ அப்போ எஃப் எங்க வரும், 5th பொசிஷன்ல வரும். அப்போ எஃப் இங்க வந்தாதான் எஃப்க்கும் கேவுக்கும் இடையில் 2 பேர். ஓகேவா, ஸோ அப்போ இங்க ஒருத்தர் இருக்கிறாரா ஆல்ரெடி. ஸோ எஃப்க்கும் கேக்கும் இடையில் 2 பேர் உள்ளனர். ஸோ இதுவும் ஓகே ஆயிடுச்சா? இப்போ எது நம்ம இன்னும் போடல, பி தான் போடல. ஸோ பி இங்க வந்துடும். ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பிக்கும் கியூவுக்கும் இடையில் எத்தனை பேர் உள்ளனர்? யார் மட்டும்தான் இருக்காங்க, ஒருத்தர் தான் இருக்காரு. ஓகேவா, ஸோ 1 காப்பி பண்ணிக்கோங்க. இது போட போட ஈஸியா வந்துடும். ஓகேவா, ஸோ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்றதுல தான் இருக்கு. உங்களுக்கு இதுல ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா, நீங்க சால்வ் பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி இதுல இருக்கிற கொஸ்டின் அதாவது வெறும் லெட்டர்ஸும் அந்த இதுதான் மாத்துவாங்க. 6 ஃப்ளோர்னா 6 ஃப்ளோர் தான் கொஸ்டினே வரும். ஓகேவா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ சேம் கொஸ்டின் இதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணுவாங்க எக்ஸாம்லயும். ஸோ இந்த பசில் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. ஓகேவா, ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ். இப்போ பாக்ஸ் நம்ம நேத்து பார்த்துட்டோம். இது ஃப்ளோர், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டேஸ். டோட்டலா இந்த 3 டாபிக்ஸ் வரும். இந்த 3 டாபிக்ல இருந்து மேக்சிமம் 2 கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அது கன்ஃபார்ம். பட் ஆனா மேக்சிமம் 2 கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா,
நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்க, இதே எத்தனை ஃப்ளோர் தான்? சேம் 6 ஃப்ளோர் தான். கரெக்டா? லோவர் எண்ட். ஸோ நான் இங்க போடுறேன் 1 2 3 4 5 6. சரியா? இப்போ டேரக்டா கிவன் போயிடலாமா? only 3 people live between Q and F where இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம அடுத்தது சேர்த்து பார்த்துடணும். ஓகேவா? ஃபுல் ஸ்டாப் இல்லாம வந்துச்சுன்னா where Q lives below F, அப்போனா Q கீழே இருப்பான், F மேல இருப்பான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா Qக்கும் Fக்கும் இடையில் 3 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். அங்கு Q Fக்கு கீழே இருக்கிறார். அப்பனா F மேல இருப்பாரு, 3 பேருக்கு அப்புறம் Q எங்க இருப்பாரு? கீழே இருப்பார். ஸோ Fக்கும் Qவுக்கும் இடையில் 3 பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் P lives on an odd number floor and immediately above Q. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? Pன்றவர் ஒற்றைப்படை எண். ஸோ Pன்றவன் ஒற்றைப்படை எண்ணா என்ன வந்திருக்கும்? 1 3 5. கரெக்டா? ஆனா யாருக்கு மேலேயே இருக்காரு? Qவுக்கு மேலேயே இருக்காரு. அப்ப Qக்கு மேல இருக்காருன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மாட்டார், ஏன்னா அதான லோயஸ்ட். ஸோ இங்கதான் யார் இருப்பாங்க? P. இப்ப சாரி P. இப்ப பாருங்க, இதை வச்சு இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? 5வது ஃப்ளோர்ல இருக்க மாட்டார், ஏன்னா Pன்றவன் 5வது ஃப்ளோர்ல இருந்தானா அதுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ Pன்றவர் எந்த ஃப்ளோர்ல தான் இருப்பாரு? 3rd ஃப்ளோர்ல தான் இருப்பார். இப்ப இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ Pன்றவர் 3rd ஃப்ளோர். ஸோ Q வந்து அவனுக்கு கீழே. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? Qவுக்கும் Fக்கும் நடுவுல 3 பேர். இட் மீன்ஸ் Pக்கு மேல 2 பேர், அதுக்கப்புறம் F. ஸோ இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இப்போ பாருங்க நெக்ஸ்ட், J lives on one of the floor below A. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? J அப்படின்றவன் ஏவுக்கு கீழே உள்ள தளத்திலும், ஸோ ஏக்கு கீழே இருக்கான். ஓகேவா? மற்றும் கேவுக்கு மேலே உள்ள தளத்திலும் வசிக்கிறார். அதாவது ஜேன்றவன் எப்பவுமே யாரை முதல்ல சொல்றாங்களோ அவரை நடுவில் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஜே லிவ்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் பிலோ ஏ, அதாவது ஏக்கு கீழையும், அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஃப்ளோர் அபவ் கே, கேவுக்கு மேலையும் இருக்கார். இப்ப பாருங்க, இப்போ இங்க மொத்தம் கரெக்டா எத்தனை இடம் காலியா இருக்கு? 3 இடம் காலியா இருக்கா? ஸோ இங்க கொண்டுட்டு வந்து இந்த பேட்டர்னை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். ஏ ஜே கே, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் லிவ் அபவ் ஜே. ஸோ ஜேவுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். ஸோ ஆன்சர் 2. புரிஞ்சுதா?
நெக்ஸ்ட் சம். இப்போ இந்த சம் பாருங்க. சேம் 6 ஃப்ளோர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எல் lives on immediately above y. ஸோ இந்த மாதிரி immediately உடனடியாகன்றப்போ கண்டிப்பா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம இங்க போடலாமா, எல் lives immediately above y. எல் ஒய்க்கு மேலே வசிக்கிறார். அப்போ எல்ன்றவர் ஒய்க்கு மேலேயே இருக்கார். அடுத்தது எக்ஸாக்ட்லி 2 people live between y and e. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஒய்க்கும் ஈக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்களாம். ஓகேவா? ஆனா மறுபடியும் கமா கொடுத்துருக்காங்களா, வேர் இ லிவ்ஸ் ஆன் அன் ஆட் நம்பர் ஃப்ளோர் பிலோ ஒய். அதாவது ஒய்க்கு கீழே தான் இ இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய்க்கும் ஈக்கும் கீழே எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இதுல இன்னொரு க்ளூ பாயிண்ட் என்னது, இ அப்படின்றவர் எந்த ஃப்ளோர்ல தான் இருக்காரு, ஒற்றைப்படை எண்ல தான் இருக்காரு. ஓகேவா? ஸோ ஈக்கு இடையே சரியாக ஒய்க்கும் ஈவுக்கும் இடையே சரியாக 2 பேர் வசிக்கிறார். அங்கு இ ஒய்க்கு கீழே ஒற்றை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார். அப்போ இங்க பாருங்க, ஆல்ரெடி இப்ப இதை கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா, 1 2 3 4 5 வந்துருச்சு இதுவே. அப்போ ஈன்றவன் தான் கண்டிப்பா எந்த ஃப்ளோர்ல இருப்பான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பான். ஏன்னா தேர்ட் ஃப்ளோரும் வர முடியாது. இங்க நீங்க 3ன்னு போட்டீங்கன்னா 3 4 5 6 7 வந்துடும். மொத்தமே நம்மளுக்கு எத்தனை ஃப்ளோர் தான் இருக்கு, 6 ஃப்ளோர் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஈன்றவர் எந்த ஃப்ளோர்ல தான் இருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பார். ஸோ இ இங்க இருந்தாருன்னா அதுக்கு மேல 2 பேர் கழிச்சு 4வது ஃப்ளோர்ல யார் இருப்பா, ஒய். ஒய்க்கு மேலேயே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, எல். ஓகேவா? இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது ஏ lives immediately below n. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஏ எண்ணுக்கு கீழே உடனடியாக கீழே வசிக்கிறார். அப்படின்னா எண்ணுக்கு கீழேயே யார் இருக்காங்க, ஏ. இப்போ பாருங்க, நம்ம இங்க போட்டதுல 2 இடம் காலியா எங்க மட்டும்தான் இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க கொண்டுட்டு போய் எண்ணையும் ஏவையும் என்ன பண்ணும், ஃபில் பண்ணும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி உடனடியாக அப்படின்னா கண்டிப்பா அந்த இடம் வந்து காலியா இருக்கணும். 2 இடம் இருந்தாதான் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எல்லாமே ஃபில் ஆயிடுச்சா? ஸோ பேலன்ஸ் யார் இல்ல, என்இஏ, டி தான் இல்ல. ஸோ டி தான் 6th ஃப்ளோர்ல இருப்பார். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டீக்கும் எண்ணுக்கும் இடையில் எத்தனை பேர். ஸோ டீக்கும் எண்ணுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். ஆன்சர் 2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நம்பர்ஸ் போடும்போது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஈன்றவன் ஒற்றைப்படை எண்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஒற்றைப்படை எண்ணுன்றப்போ 1 3 5. ஸோ ஈக்கு மேல இத்தனை பேர் இருக்காங்க. ஓகேவா? 1 2 3 4 பேர் இருக்கும் பொழுது ஸோ கண்டிப்பா இ வந்து 5th ஃப்ளோரும் வர முடியாது, 3rd ஃப்ளோரும் வர முடியாது. ஸோ அப்போ இ எங்க தான் இருப்பான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருப்பான். ஓகேவா?
காப்பி பண்ணியாச்சா? நீங்கள் நெக்ஸ்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு 4 சம்ஸ் போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். பேலன்ஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்காக போட்டுருங்க. ஓகேவா? இந்த ஒரே நிமிஷம். ஆ போடுங்க பார்ப்போம். சிக்ஸ்த் ஒன் போடுங்க. பொறுமையாவே ஒன்னொன்னா போட்டுட்டு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டா போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ம், 2 கரெக்ட். ம், 2 கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் ஆன்சா?
சரி பார்க்கலாமா? சரி போடாதவங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சேம் 6 ஃப்ளோர் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் L lives on an even number floor, but not floor number 4. ஸோ Lன்றவன் ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறது, ஆனால் 4ஆம் தளத்தில் இல்லை. அப்போனா எதுல இருப்பாரு? ஒன்று 2ல இருப்பாரு, இல்லைன்னா 6ல இருப்பார். ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒன்லி 2 people live between L and V. அதாவது Lக்கும் Vக்கும் இடையே 2 பேர் மட்டுமே வசிக்கிறார்கள். ஸோ Lக்கும் Vக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அடுத்து U lives on an odd number floor but not on the lowermost floor. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, யூன்றவர் ஒற்றைப்படை எண்ல இருக்காரு, ஆனா எங்க இல்ல? கீழ் தளத்துல இல்ல. அப்பனா எங்க இருப்பாரு? ஒன்னு 3ல இருப்பாரு, இல்லைன்னா 5ல இருப்பாரு. கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி 2 people live between U and E. அதாவது யூக்கும் ஈக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களாம்? 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ யூ மற்றும் ஈக்கு இடையில் 2 பேர் வசிக்கிறார்கள். எஸ் யூக்கு கீழே வசிக்கிறார். ஸோ இமீடியட்லினா கண்டிப்பா. ஸோ அப்போ எஸ்ன்றவர் கண்டிப்பா எங்க இருப்பாரு? யூக்கு கீழேயே இருப்பார். ஓகேவா? இப்போ இந்த கொடுத்த கிவனை வச்சு நம்ம போடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, யூவே பாருங்க. யூ வந்து 3rd ஃப்ளோர்ல இருக்கான்னு சொன்னா, யூக்கும் ஈக்கும் நடுவுலயே ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்போ யூன்றவர் 3rd ஃப்ளோர்ல இருக்க மாட்டாரு. எந்த ஃப்ளோர்ல இருப்பாரு? 5th ஃப்ளோர்ல இருப்பாரு. கரெக்டா? ஸோ யூக்கு கீழேயே யார் இருக்காங்க? எஸ் இருக்காங்க. அப்புறம் ஒரு இடம் காலியா இருக்கு. அண்ட் செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்க? இ இருக்காங்க. இப்போ இந்த ஒரு கிவன் ஃபுல்லா போட்டாச்சா? இப்போ அடுத்த கிவனுக்கு வாங்க. அடுத்து எல்ன்றவர் ஒன்னு செகண்ட் பொசிஷன்ல இருப்பாரு, இல்ல 6th பொசிஷன்ல இருப்பாரு. இப்போ ஆல்ரெடி செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்க? இ இருக்காங்க. கரெக்டா? அப்போ எல்ன்றவர் எந்த பொசிஷன்ல தான் இருப்பாரு? 6th தான் இருப்பாரு. இல்லைன்னா அது கூட நீங்க இதை ஃபர்ஸ்டும் போடலாம். ஏன்னா எல்லுக்கு கீழே ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா எல் எந்த ஃப்ளோர்ல இருக்க மாட்டாரு? செகண்ட் ஃப்ளோர் கிடையாது. அப்போ எல் எந்த ஃப்ளோர்ல தான் இருப்பாரு? 6th ஃப்ளோர்ல தான் இருப்பார். அடுத்து எல்லுக்கும் விக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். ஸோ அதே மாதிரி இங்க 2 பேர் இருக்காங்களா? அப்போ வீன்றவர் எந்த ஃப்ளோர்ல? 3rd ஃப்ளோர்ல வந்துருவார். ஓகேவா? பேலன்ஸ் இப்ப யார் இல்ல? ஏ தான் இல்ல. ஸோ ஏன்றவன் எங்க வந்துருவான்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, ஹவு மெனி பீப்புள் லிவ் பிட்வீன் ஏவும் எஸ். ஏக்கும் எஸ்க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செவன்த் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் 1 கரெக்ட். எல்லாருக்கும் வந்துச்சா? ட்ரை பண்ணுங்க பாப்போம். சரி நானே சொல்றேன். ஓகேவா. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ல உங்களுக்கு. ரெக்கார்டட் கிளாஸ் லிங்க் ஆல்ரெடி ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க, சரி பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் போயிடும்.
ஓகேவா? யூடியூப்ல நம்ம டெய்லியும் நம்ம எடுக்கிற கிளாஸஸ் வந்து அப்லோட் ஆயிட்டே இருக்கும். நீங்க யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனுப்பலையா? சரி, ஓகே, நான் உங்களுக்கு தனியா அனுப்ப சொல்றேன் வாட்ஸ்அப்ல. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடியே அனுப்பிச்ச எந்த லிங்க்குமே ஓப்பனே பண்ணலையா இது வரைக்கும்? எந்த வீடியோஸும்? சரி, ஓகேம்மா. நான் நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு நான் தனியா சென்ட் பண்ண சொல்றேன். அந்த ஒரு தடவை நீங்க அந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா யூடியூப்ல தனியா போயிடும். ஓகேவா? அதுல இதுக்கு நம்ம ப்ரீவியஸா நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து எல்லா வீடியோஸுமே அதுலயே இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அதுல பாத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டெய்லியும் இப்போ நான் இன்னைக்கு எடுக்கிற வீடியோ உங்களுக்கு நாளைக்கு காலையில ஒரு 11 o'clock கிட்ட அப்லோட் ஆகும். ஓகேவா? நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி. ஸோ இந்த சம் பாருங்க. ஓகேம்மா வினிதா, உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா அனுப்ப சொல்றேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த சம் பாருங்க. ஸோ இதே சேம் 6 members தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 2 people live between V and Y. அதாவது விக்கும் ஒய்க்கும் இடையில் 2 பேர் மட்டுமே உள்ளனர். ஸோ விக்கும் ஒய்க்கும் நடுவுல 2 பேர். அடுத்தது ஒன்லி 2 people live between E and I. ஈக்கும் ஐக்கும் இடையில் 2 பேர். ஸோ எதுவுமே எங்க இருக்கான்னு சொல்லல. ஸோ அதனால அப்படியே எழுதிக்கலாம். ஈக்கும் ஐக்கும் நடுவுல 2 பேர். ஓகேவா? இப்போ ஒன்லி 1 person lives between F and I. அதாவது Fக்கும் ஐக்கும் நடுவுல ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே பாருங்க. F பத்தி கொடுத்துருக்காங்களா? F lives on floor number 1. அதாவது Fன்றவர் தான் எங்க இருக்காரு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. ஓகேவா? இப்போ அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? எஃப்க்கும் ஐக்கும் இடையில் ஒருவர் உள்ளனர். அப்பனா எஃப் ஐ எங்க வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா மேல. சோ நம்ம ஆல்ரெடி ஐ இங்க போட்டிருக்கோமா? அப்போ ஐக்கும் ஈக்கும் நடுவுல எத்தனை பேர்? 2 பேர். அப்போ இ எங்க வந்துருவாரு? மேல வந்துருவாரு. பேட்டர்ன் புரிஞ்சா? இப்போ அடுத்தது வி லிவ்ஸ் அபவ் ஐ. ஸோ வின்றவன் எங்க இருப்பானா? ஐக்கு மேல. நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினோட பேட்டர்ன் தான். இப்போ வியை இங்க போட்டீங்கன்னா ஒய் இங்க போட முடியாது. கரெக்டா? அதனால வி எங்க தான் வரும்? இங்க தான் வரும். ஸோ ஒய் தான் இங்க வரும். ஏன்னா விக்கும் ஒய்க்கும் நடுவுல கண்டிப்பா எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். ஓகேவா? இப்போ யாரு இல்ல இதுல? ஆர் தான் இல்ல. கரெக்டா? ஸோ ஆர் இங்க வந்துடும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆருக்கும் ஈக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஒருத்தன் தான் இருக்காரு. ஓகேவா? 1 person. ஓகேவா? சரி. ஸோ இதோட பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க அதுல சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நியர்லி எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரி இது காப்பி பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் காப்பி பண்ணியாச்சா? ஸோ 18 சம் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஒரு 6 எத்தனை சம்ஸ் பார்த்துருக்கோம்? நம்ம 7 சம் பார்த்துருக்கோமா? ஸோ பேலன்ஸ் சம்ஸை ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ போட்டுட்டு யூடியூப்ல போயிட்டு அதில் நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் சேம் இதே பேட்டர்ன் தான் டேஸ். ஓகேவா?
கொஷின்ஸ்லாம் நீங்க எழுத வேணாம், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க, புக்கும் தந்துருவாங்க. சரியா? ஸோ ஆன்சர்ஸை மட்டும் எழுதிக்கோங்க, அப்புறமா நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, அதேதான் டேஸ் ஆஃப் அ வீக். டேஸ் ஆஃப் அ வீக் அப்படின்னா என்னது? நம்ம நார்மலா ஒரு வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள் இருக்கா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவனே சொல்லிடுவான் ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே. அப்பனா என்ன பண்ணுவோம்? மண்டேல இருந்து நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எங்க கொண்டு போய் முடிக்க சொல்லியிருக்கான்? சண்டே. அப்பனா மண்டேல இருந்து சண்டே போகணும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாமே எப்பவுமே இப்படிதான்ப்பா பேட்டர்ன் வரும். மண்டேல இருந்து சண்டே தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் மாத்த மாட்டாங்க. சரியா? பட் இருந்தாலும் கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ கிவனுக்கு போலாமா? ஒன்லி 3 people have interview. ஸோ இது எல்லாமே என்னன்னா இன்டர்வியூ அட்டன் பண்றாங்களாம். ஓகேவா? மொத்தம் 7 பேர், 7 பேரும் ஒரு நாள் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. சரியா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 3 people have interview between T and S. அப்போ Tக்கும் Sக்கும் இடையே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? T மற்றும் S ஆகிய இருவருக்கும் இடையில் 3 பேருக்கு மட்டுமே நேர்காணல் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? Tக்கும் Sக்கும் நடுவுல 3 பேர் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து எஸ் ஹேஸ் அன் இன்டர்வியூ ஆன் த லாஸ்ட் டே. ஸோ எஸ் அப்படின்றவர் வாரத்தின் கடைசி நாள். இங்க பார்க்கும்போது வாரத்தின் கடைசி நாள்னா என்னது? சண்டே. அப்போ எஸ்ன்றவர் எங்க வந்துடுவாரு? சண்டேனா ஆட்டோமேட்டிக்கா எஸ்க்கும் டீக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். இப்போ 1 2 3 டி இங்க வந்துடுவார். ஓகேவா? ஸோ இது ஃபில் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் D has an interview on the second day after A. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏக்கு அடுத்த 2வது நாளில். இப்போ ஏ இங்க இருக்கார். ஓகேவா? ஏக்கு அப்புறம் 2வது நாள் அப்படின்னா என்ன வரும்? ஸோ ஏக்கு அப்புறம் இது முதல் நாள், அடுத்து 2வது ஆளா யார் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா டி போறாரு. அப்போ ஏக்கும் டிக்கும் நடுவில் ஒருத்தங்க யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டி ஹேஸ் அன் இன்டர்வியூ ஆன் த செகண்ட் டே ஆஃப் ஏ. ஏல இருந்து பார்க்கும்போது செகண்ட் டே. ஓகேவா? 2வது நாள். அடுத்தது எல்லுக்கு முந்தைய நாள் ஐக்கு நேர்காணல் நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் தெரியல, ஸோ எழுதி மட்டும் வச்சுக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எல்லுக்கு முன்னாடியே யார் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவாங்களாம்? ஐ. நெக்ஸ்ட் E doesn't have an interview on Friday. ஸோ ஈன்றவருக்கு எங்க கிடையாதான்? ஃப்ரைடே வந்து இன்டர்வியூ கிடையாது. ஸோ இது மட்டும் இங்க நோட் பண்ணிக்கோ. ஸோ ஈக்கு எங்க கிடையாது? ஃப்ரைடே கிடையாது. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போ ஈக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பேட்டர்னை வச்சு ஃபில் பண்ணலாமா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல இவ்வளவுதான் கிவனே கொடுத்துருக்கான். கரெக்டா? நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன ஃபில் பண்ணிட்டோம்? டீக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 3 பேருன்றதை ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இங்க? உங்களுக்கு எல்லுக்கு மேலேயே யார் இருப்பாங்களாம்? ஐ. நான் இப்போ என்ன பண்றேன்னா இதை கொண்டுட்டு வந்து இங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணேன். ஏன்னா இங்க 2 இடம் காலியா இருக்கா, அதனால இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எல்லு ஐ. இது வந்து ட்ரையல் மெத்தட் தான். ஓகேவா? இங்க தான் வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்க வேற எந்த இதுவுமே கொடுக்கல டைரக்டா, அதனால சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். இப்போ அப்போ எல்லோ ஐயோ இங்க வந்துச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கு? ஏ டி இங்க இருக்கா, அப்போ ஏ இங்க வந்துரும், டி இங்க வந்துரும். அப்போ பேலன்ஸ் இ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். ஆனா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்? இ எங்க வரக்கூடாது? எஃப் ஃப்ரைடே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்காக தான் அவன் இந்த குழு கொடுத்துருக்கான், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ இங்க வரக்கூடாதுன்னா நம்ம போட்ட பேட்டர்ன் தப்புன்னு அர்த்தம். இப்போ மாத்திக்கலாமா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்னெல்லாம் போட்டோம்? ஐயும் எல்லையும் மேல போட்டோமா? ஸோ அதை எடுத்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஏவும் டியும். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டது மட்டும்தான் கரெக்ட். சரியா? இப்போ பாருங்க, ஸோ அப்போ அங்க வேணாம். இப்போ அதே விதம் இப்போ மாத்தலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ஐ எல்லாம் விட்டுருங்க, இதுக்கு வருவோம். ஏக்கும் டிக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களாம்? ஒரு ஆள் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா ஏ இங்க போறாது, ஸோ ஏவை இங்க போடுறேன். ஏன்னா ஏ இங்க போட்டேன்னா டி இங்க வந்துடும், ஆனா ஆல்ரெடி டி இருக்கு. ஸோ ஏக்கும்
டிக்கும் நடுவுல ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? சோ வந்துருச்சா? இப்போ எகெயின் மறுபடியும் 2 இடம் காலியா இருக்கா? அங்க கொண்டு போய் எதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா எல்லையும் ஐயையும் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சோ பேலன்ஸ் இ எங்க வந்துரும்? 1D. புரிஞ்சுதா? இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போடணும். ஏன்னா டைரக்டா எந்த கிவனுமே கொடுக்கல. ஸோ நம்மளே சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு கிவன் என்னன்னா எஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான், இ வந்து ஃப்ரைடே கிடையாது. ஸோ அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்சம் எல்லாத்தையும் நம்ம தான் சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்கு முன் எத்தனை பேருக்கு நேர்காணல் நடைபெறும்? ஸோ ஈக்கு மேல யாருமே கிடையாது. ஏன்னா ஈ தான் ஃபர்ஸ்ட் பர்சனே. அப்ப ஆன்சர் என்னது? 0. வெரி குட். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு 2 சம் போடுறேன். போட போட ஈஸியா இருக்கும். A6 இஃப்தாருக்கு ஜைத்தூன் நெக்ஸ்ட் சம். சரி, இப்போ பாருங்க. ஸோ சேம் அதே தான். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? மண்டேல இருந்து சண்டே. ஓகேவா? ஸோ வாரத்தின் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? இப்போ கிவனுக்கு போயிடலாமா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி எஸ் ஹேஸ் அ ஹாலிடே. இது எல்லாமே ஹாலிடேஸ். ஓகேவா? எல்லாருக்கும் லீவ் விடுறாங்களாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி எஸ் ஹேஸ் அ ஹாலிடே ஆஃப்டர் டி. அதாவது தமிழ்ல பார்க்கும்போது எஸ்க்கு மட்டுமே டீக்கு பிறகு விடுமுறை உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டீக்கு அப்புறம் எஸ் மட்டும்தான் இருக்கான், வேற யாருமே இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பாக்ஸ்லயே பார்த்தோம்ல இந்த ஒன்லின்றது. ஓகேவா? அப்போ டீக்கு அப்புறம் எஸ்க்கு மட்டும்தான் லீவா, வேற யாருக்கும் லீவு கிடையாது. அப்படின்னா டி எங்க வந்துருவான்? சாட்டர்டே. எஸ் எங்க வந்துருவான்? சண்டே. புரிஞ்சதா? சோ எஸ்க்கு மட்டுமே டீக்கு பிறகு விடுமுறை உண்டு, வேற யாருக்கும் விடுமுறை கிடையாது. ஓகேவா? டீக்கு அப்புறம் எஸ் மட்டும்தான் இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது சிக்கும் டீக்கும் இடையில் 3 பேர் மட்டுமே விடுமுறை உண்டு. ஆல்ரெடி டீ போட்டாச்சா? அப்போ சிக்கும் டீக்கும் நடுவுல 3 பேர்னா 1 2 3. அப்போ சி எங்க வந்துருவாரு? இங்க வந்துருவாரு. நெக்ஸ்ட் ஒன்லி 3 people have holiday between டி அண்ட் எஸ். அதாவது டிக்கும் எஸ்க்கும் இடையில் 3 பேருக்கு மட்டுமே விடுமுறை உண்டு. ஆல்ரெடி எஸ் போட்டாச்சு. எகைன் டிக்கும் எஸ்க்கும் நடுவுல 3 பேரா. அப்போ 1 2 3. அப்போ டி எங்க வருவாரு? இங்க வருவார். ஓகேவா? நெக்ஸ்ட் இ ஹேஸ் அ ஹாலிடே ஆன் சம்டே. அந்த சம்டேன்னு வந்தாலே நடுவில் அதை போட்டுருங்க. ஓகேவா? ஈக்கு ஐக்கு முன் ஒரு நாளிலும், அதாவது பிஃபோர் ஐ, ஐக்கு முன், முன்னுனா மேல. ஓகேவா? மற்றும்
ஆருக்கு பின் ஒரு நாளிலும், ஆஃப்டர் ஆர், ஆருக்கு அப்புறமும். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி 3 இடம் தானே காலியா இருக்கு. இத அப்படியே கொண்டு போய் ஃபில் பண்ணலாமா? ஆர், இ, ஐ. ஓகேவா? அவ்வளவுதான். ஹவு மெனி பீப்புள் ஹாவ் ஹாலிடே பிஃபோர் டி, அதாவது அப்ப டிக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு லீவ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க டிக்கு முன்னாடி? 2 பேர் இருக்காங்க. ஸோ இது முன்னாடி இது பின்னாடி லீவுன்றனால. ஓகேவா? ஸோ டிக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். ஆன்சர் பி. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க தேர்ட் சம் நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம்.
ஆன்சர் தெரிஞ்சுதா? சரி நான் சொல்றேன் பார்க்கலாம். சேம் மண்டேல இருந்து போடலாமா? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? சேம் இது இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 3 people have an interview before D. அதாவது டிக்கு முன் 3 பேர் மட்டுமே நேர்காணலில் கலந்து கொள்கிறார்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, டிக்கு மேல 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்களாம். அப்போ டீன்றவர் எங்க இருப்பாரு? தேர்ஸ்டே. ஏன்னா டிக்கு மேல எத்தனை பேர் தான் இருக்காங்களாம்? 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், E has an interview on one of the day after O and one of the day before S. So ஈன்றவருக்கு, அதாவது ஆஃப்டர் தமிழ்ல பார்க்கும்போது ஓக்கு அடுத்த நாளிலும் எஸ்ஸுக்கு முந்தைய நாளிலும், ஸோ ஓக்கு அடுத்த நாளிலும் எஸ்ஸுக்கு முந்தைய நாளிலும் யார் இருக்காங்க? ஈ இருக்காரு. ஆனா இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு நாள் இருக்கலாம். ஏன்னா அவனே என்னன்னு சொல்லிட்டான், முந்தைய ஒரு நாளிலும், அதாவது எந்த நாள் வேணாலும், அதாவது இமீடியட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இது அப்படியே இருக்கட்டும், லாஸ்டா பாத்துக்கலாம். அடுத்தது, Y has an interview on one of the day after N and one of the day before B. இதுவும் அதே மாதிரியே கொடுத்துருக்கானா? அப்போ Yன்றவரு என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் ஆஃப் த டே ஆஃப்டர் N, டிக்கு அடுத்த நாளிலும், அதே மாதிரி டிக்கு அடுத்த ஒரு நாளிலும், தமிழ்ல மாறி இருக்காங்க, ஒரே நிமிஷம். தமிழ்லயே பார்ப்போம். ஸோ ஓக்கு அடுத்த நாளிலும் எஸ்ஸுக்கு முந்தைய நாளிலும் இ நேர்காணலில் கலந்து கொள்கிறார். கரெக்டா? அடுத்து ஒய் வந்து எண்ணுக்கு அடுத்த நாளிலும், ஸோ எண்ணுக்கு அப்புறமோ பிக்கு முந்தைய ஒரு நாளிலும் ஒய் கலந்து கொள்கிறார். நெக்ஸ்ட், டிக்கு அடுத்த ஒரு நாளில் என் நேர்காணலில் கலந்து கொள்கிறார். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? என்னன்றவர் என் ஹேஸ் அன் இன்டர்வியூ ஆன் ஒன் ஆஃப் த டே ஆஃப்டர் டி. டிக்கு அப்புறம் தான் யார் வருவாங்களாம்? என் வருவாங்களாம். இப்போ பாருங்க, ஆல்ரெடி நம்ம டியை எங்க சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கோம்? தேர்ஸ்டேல சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இங்க இதுதான் கீ பாயிண்டே. ஓகேவா? இது டி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? என் அப்படின்றவரு டிக்கு அப்புறம் தான் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிக்கு அப்புறம் தான் யார் வருவா? என். ஆல்ரெடி எண்ணுக்கு என்னன்றதே 3 டேர்ம் கரெக்டா இருக்கா? அப்போ என், ஒய், பி. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ பேலன்ஸ் 3க்கு ஆல்ரெடி நம்ம ஒண்ணு போட்டிருக்கோமா? என்னென்ன? ஓ, இ, தென் எஸ். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒய்க்கும் ஈக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். இந்த மாடல் புரியுதா? இது வந்து என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா எதுவும் சொல்லாம இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அதுல ஒரே ஒரு கிவன் மட்டும் டைரக்டா என்ன சொல்லியிருக்காங்க? டிக்கு மேல 3 பேர் கண்டிப்பா இருப்பாங்கன்னு சொன்னனால டி கண்டிப்பா எந்த டே தான் வருவான்? தேர்ஸ்டே தான் வருவான். கரெக்டா? தென் அடுத்த கிவன் பாயிண்ட் என்னது? என்னன்றவன் டிக்கு அப்புறம் தான் வருவான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிக்கு அப்புறம் என் வருவானா? எண்ணுக்கு கீழே ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்களா? ஸோ இந்த 3 பேர் அப்படியே இங்க சப்ஸ்டியூட் ஆவாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு 3 பேரை எழுதி வச்சிருக்கோமா? அந்த 3 பேர் அப்படியே மேல சப்ஸ்டியூட் ஆவாங்க. ஓகேவா? நம்ம இங்க எப்படி எழுதுறோமோ அதை அப்படியே கொண்டுட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. சரியா? மாத்தக்கூடாது. அப்போ எத்தனை பேர்? 3 பேர். காப்பி பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுச்சா? இதுல இந்த அடுத்த ஒரு நாட்கள் அப்படின்றதுலாம் எதுக்குன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஓகேவா?
ஸோ எப்போவுமே ஒரு கொடுத்த கிவனை நீங்கள் சைடில் எழுதிட்டீங்கனாலே, டைரக்ட் கிவன் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தானா சைடில் எழுதுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றது ஐடியா கிடைச்சிடும். சரியா? சரி, இன்னும் ஒரு சம் மட்டும் நான் சொல்லி தரேன். ஓகேவா? பேலன்ஸ் நீங்க வீட்டில் போடுங்க. ஸோ சேம் அதே தான் எழுதிக்கலாமா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கே ஹேஸ் அன் எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. அவனே சொல்லிட்டான். ஓகேவா? கேன்றவர் எப்பதான் எழுதுறாராம்? வியாழக்கிழமை. ஸோ கேன்றவர் தேர்ஸ்டே எழுதுறாரு. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாடல் தான் இது. அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹெச் ஹேஸ் த எக்ஸாம். அந்த மாதிரினா ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஹெச் டிக்கு அடுத்த ஒரு நாளிலும், அதாவது டிக்கு அப்புறமும் ஈக்கு முந்தைய நாளிலும் தேர்வு எழுதுகிறார். ஓகேவா? ஸோ ஹெச் ஹேஸ் த எக்ஸாம் on one of the day after D and one of the day before E. அதே மாதிரி F has an exam one of the day after J. அதே மாதிரி Jக்கு அடுத்த நாளிலும் ஐக்கு முந்தைய நாளிலும் எழுதுகிறார். ஓகேவா? இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஜே கேக்கு அடுத்த ஒரு நாளில் தேர்வு எழுதுகிறார். ஸோ ஜேன்றவர் எப்போ எக்ஸாம் எழுதுறாருன்னா கேக்கு அப்புறமா. ஓகேவா? அப்போ கேக்கு அப்புறம் ஜே வந்தாங்கன்னா ஸோ இங்க ஜே, இங்க எஃப், இங்க ஐ. ஸோ இந்த பேட்டர்ன் அப்படிங்க போலாமா? ஸோ இங்க டி ஹெச் இ. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் ஹாவ் த எக்ஸாம் பிட்வீன் எஃப் அண்ட் ஹெச். ஸோ எஃப்க்கும் ஹெச்சுக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க? 3 பேர். பியா? ஸோ இங்க ஹெச் இருக்காங்க, இங்க எஃப் இருக்காங்க. ஸோ எஃப்க்கும் ஹெச்சுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். ஆன்சர் 3, ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் சம்ஸ் நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டு வாங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு நியூ டாபிக் பார்க்கலாம். இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.